ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நெய் பிஸ்கெட்டு எப்படி ஈஸியாக வீட்டிலே செய்கிறதுந்தாங்க. நல்லா மொறுமொறுன்னு சாஃப்டாகவும் நல்லா சுவையாகவும் இருக்குங்க. பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு ஒரு பேஷன் எடுத்துக்கோங்க. 100 கிராம் மைதா சேர்த்துக்குங்க. 100 கிராம் மைதாவுக்கு 100 கிராம் சர்க்கரை பொடி பண்ணி சேர்க்குறேங்க. நான் மிக்சியில் போட்டு பொடி பண்ணிங்கன்னா பொடி ஆகிடும். அதை நம்ம சேர்த்துக்கலாம். அது கூடவே 100 கிராம் நெய் தேவைப்படுங்க. எல்லாமே ஒரே அளவு தான். 100 கிராம் மைதா, 100 கிராம் சர்க்கரை, 100 கிராம் நெய். நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க, ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து விரலால் நல்லா மாலிஷ் பண்ணி விட்ற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி பிசைஞ்சு விடுங்க. எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுங்க. அளவு கரெக்டாக இருக்கும். நம்ம இந்த அளவு எடுத்து செஞ்சிங்கன்னா வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இதில் சூப்பராக நம்ம பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நெய் பிஸ்கெட்டு வீட்டிலே நம்ம ரெடி பண்ணிடலாம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்குறது கூட ஹெல்த்தியான ஒரு பிஸ்கெட்டும் கூட. நீங்கள் மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவு சேர்த்து கூட பண்ணலாம். இன்னும் ஒன்று கலர் தான் உங்களுக்கு சேஞ்சாக தெரியும். மைதா மாவில் செய்யும்போது ஒயிட்டாக இருக்கும், இதில் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குங்க. அதே தாங்க. ஆனால் நெய் பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒயிட்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் ஹெல்த்தியாக தேவைன்னும் போது நீங்கள் வந்து கோதுமை மாவில் செய்யலாங்க. நான் திரும்பவும் கொஞ்சம் நெய் விட்டுக்கிறேங்க. ஆனால் நான் 100 கிராம் நெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் பக்கத்தில். நீங்கள் அதே மாதிரி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெசரி விடும்போது உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும். நான் வேறு எதுவுமே இதில் சோடா மாவு கூட எதுவுமே சேர்க்கல பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர பிணறி விட்டுக்குங்க. நமக்கு பிசையும் போதே தெரியுது பாருங்கள், கரெக்டாக அந்த பதம் கரெக்டாக வந்துடுது பாருங்கள். நீங்கள் மாவு பிசை தான் உங்களுக்கு அந்த நெய் இலவி கொடுக்கும். நீங்கள் மாவு இது நெய் பத்தலைன்ட்டு அதிகமாக சேர்த்துறாதீங்க. பாருங்கள், நம்ம உண்டை பிடிக்கும் போது கரெக்டான பதத்தில் இருக்குது பாருங்கள். இதான் நீங்கள் இதுக்கு பிசைஞ்சிலாம் ரொம்ப டைம்லாம் எதுவும் வைக்க தேவையில்லை. கையில் எண்ணெயிலையோ நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து உள்ளங்கையில் வச்சு அழுத்துங்க. இதுமாதிரி கையில் வச்சு வரலான்னும் போது தட்டில் கூட வச்சு அழகாக நம்ம ஷேப் கொடுத்துக்கலாங்க. நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் ரவுண்ட் ஷேப் செய்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா நிலா ஷேப்பில் செய்வாங்க, அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப்பில் செய்வாங்க. இந்த மாதிரி தட்டில் நெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அந்த தட்டில் தாங்க பேக் பண்ண போகிறோம். கையிலையும் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இந்த மாதிரி ஓரத்தெல்லாம் தட்டி விட்டிங்கன்னா ஒரு கட்டையாக தான் கிடைக்கும் நெய் பிஸ்கெட்டு. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட்டையாக தான் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் திரட்டிக்கிட்டு பூரி கட்டை வச்சு திரட்டிட்டு உங்களுக்கு பிஸ்கெட்டு கட்டை இருந்ததுன்னா கட் பண்ணிக்கோங்க. இன்னும் அது ஈஸியாக இருக்கும். இந்த பாருங்கள், நான் நிலா ஷேப்பில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு வெட்டுற மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அழகாக அழுத்தம் கொடுத்திங்கன்னா நமக்கு பிறை மாதிரி ஒரு ஷேப் வந்துடும். அவ்வளோதாங்க, சூப்பராக ஒரு ஷேப் வந்துடுது பாருங்கள். அவ்வளோதாங்க. இதே மாதிரி எந்த ஷேப்பில் வேணும்னாலும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். நான் முதல்ல இதை போய்ட்டு பேக் பண்ண போகிறேங்க. மறுபடியும் நான் உப்பு கொட்டி சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ஒரு கிண்ணத்தை வச்சுருங்க. ஸ்டாண்டு இல்லாதவங்க கிண்ணத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்தில் வெந்துடுங்க. நீங்கள் இதுவே வந்து நெய்க்கு பதிலாக டால்டா சேர்த்து கூட செய்யலாங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் கழித்து உங்களுக்கு காமிக்கிறேன். அடியில் மட்டும் லைட்டாக கலர் மாறிக்குது பாருங்கள், ஒயிட்டாக தான் இருக்கும். நம்ம எடுத்துடலாங்க. அவ்வளோதான், எல்லாத்தையும் நான் அது மாதிரி பேக் பண்ணி வச்சுட்டேன். நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதே.
அவனில் வச்சிங்கன்னா இன்னும் ஒயிட்டாக உங்களுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சதுன்னா மண் வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.